அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைய தினம் தரம் 10 மாணவர்களுக்கான இலக்கிய தொகுப்பிலே உள்ள பாரதியார் சுயசரிதை என்ற அந்த பாடம் உங்களுக்காக இணையவழி மூலமாக கற்பிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் இணையவழி மூலமாக பாடங்களை படிக்கின்ற பொழுது எந்த விதமான சந்தேகங்களும் ஏற்படாதவாறு முழுமையாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு விளங்குகின்ற வகையிலே சுருக்கமாகவும் இந்த கற்பித்தலை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். ஆகவே மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் பாரதியார் சுயசரிதை என்ற இந்த பாடத்தை உங்களுடைய இலக்கிய தொகுப்பிலே இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் இன்றைய தினம் பாரதியார் சுயசரிதை என்ற பாடத்தை நாங்கள் படிப்போம். தரம் 10 மாணவர்களுக்கும் தரம் 11 மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இது அமைந்திருக்கும். ஆகவே தரம் 10, 11 சார்ந்த மாணவ மாணவிகள் எல்லோருமே இந்த பாடத்தை படித்து நீங்கள் பயன் பெற்று கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் ஏற்படாதவாறு மிக தெளிவாக நான் இந்த பாடத்தை கற்பித்து கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை எடுத்து ஆயத்தமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பாடத்தை ஆரம்பிக்கலாம். பாரதியார் சுயசரிதை என்ற பகுதியில் இருக்கின்ற பிள்ளைக்காதல் என்ற பகுதியில் இருந்து உங்களுக்கு பாடத்திலே, அதாவது பாட நூலிலே பாடல்கள் 5 பாடல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 5 பாடல்களும் மிகச் சுவையுடைய பாடல்கள், வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய பாடல்களாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே படித்தும் இருப்பீர்கள். இந்த சுயசரிதை என்ற தலைப்புக்கு உள்ளே பிள்ளைக்காதல் என்ற பகுதி உண்டு. அதற்குள்ளே பல பாடல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் 9வது பாடலில் இருந்து 13வது பாடல் வரையும் உள்ள 5 பாடல்கள் உங்களுக்கு பாடத்துக்காக தரப்பட்டிருக்கின்றன. இந்த பல்சுவை பாடல், அது பல்சுவை பாடல்களுக்குள்ளே சுயசரிதைக்கு உள்ளே பிள்ளைக்காதல் என்று சொல்லுகின்ற அந்த பாடல்கள் இடம்பெறுகின்றன. இப்பொழுது நாங்கள் இந்த கவிதைகளை எல்லாவற்றையும், இந்த பிள்ளைக்காதல் என்ற கவிதைகளை எழுதியவர் யார் என்று கேட்டால் பாரதியார். ஆகவே ஒரு கவிதையை இயற்றிய அந்த கவிஞனை பற்றி நாங்கள் முதலிலே ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு தர வேண்டும். எல்லோருக்கும் அறிந்தவர், மிக பிரபல்யமான கவிஞன், 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுள்ளே முதன்மையானவராக விளங்கியவர் என்ற பெருமைக்குரியவர் பாரதியார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பாரதியாருடைய அறிமுகரை பார்க்க வேண்டும். இந்த பாரதியார் அறிமுக உரை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய அறிமுக உரை கொடுத்திருக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுள்ளே பாரதியார் முதன்மையானவர் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அவருடைய தாய் பெயர் இலட்சுமி அம்மாள், தந்தை பெயர் சின்னசாமி ஐயர். அவர் பிறந்தது 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் திகதி.
அவர் பிறந்த இடம் எட்டயபுர ஜமீன். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். அவருடைய மனைவி பெயர் செல்லம்மாள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்கே எவ்வளவு விடயங்களும் பாரதியாரை பற்றிய ஒரு சுருக்கமான சுயவிவரம் என்று சொல்லலாம். எவ்வளவு விடயங்களும் பாரதியாரை பற்றிய ஒரு சுருக்கமான விவரங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது முதலாவது விடயமாகும். ஆகவே பாரதியாருடைய தாய் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, அவருடைய பிறப்பிடம் எது, அவர் பிறந்த ஆண்டு எது, அவருடைய இயற்பெயர் என்ன, மனைவி பெயர் என்ன என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆக எவ்வளவு விடயங்களும் சுருக்கமாக பாரதியாரை பற்றிய ஒரு சுய விவரம் தந்திருக்கின்றேன். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களுள்ளே முதன்மையானவராக விளங்கினார். அப்படிப்பட்ட பாரதியினுடைய தாயினுடைய பெயர் லட்சுமி அம்மாள், தந்தையினுடைய பெயர் சின்னசாமி ஐயர். அவர் பிறந்தது 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அவர் பிறந்த இடம் எட்டயபுரம் ஜமீன். அவருக்கு பெற்றோரிட்ட இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆகும். அவருடைய மனைவி பெயர் செல்லம்மா. பாரதியார் தன்னுடைய 14வது வயதிலே 7 வயது நிரம்பிய செல்லம்மாவை திருமணம் முடித்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆகவே அவரை பற்றி ஒரு சுருக்கமான மிக மிக சுருக்கமான ஒரு அறிமுக உரை நான் முதலாவதாக தந்திருக்கின்றேன். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது பாரதியினுடைய சிறப்பியல்புகள். அப்போ பாரதிக்கினுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியன் என்று பார்த்திருக்கிறோம். அவருடைய சிறப்பியல்புகளிலே முதலாவதாக வருவது, முதலாவது சிறப்பியல்பு எது என்று கேட்டால், தன்னுடைய 11வது வயதிலே, அதாவது 1893ஆம் ஆண்டு எட்டயபுர சமஸ்தான புலவர்களாலே அவரை பரீட்சித்து பார்த்து அந்த பாரதியினுடைய திறமைகள் எல்லாவற்றையும் கண்டு வியந்து பாரதி என்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட அவருக்கு எத்தனையாவது வயதிலே பாரதி என்ற பட்டம் கிடைக்கின்றது என்று சொன்னால் 11வது வயதில் பாரதி பட்டம். பாரதி என்பதனுடைய அர்த்தம் கலைமகள் என்பது ஆகும். சரஸ்வதி என்பது அர்த்தம். ஆகவே பாரதியினுடைய சிறப்பியல்புகளிலே முதலாவதாக நாங்கள் பார்த்தது, தன்னுடைய 11வது வயதிலே, அதாவது 1893ஆம் ஆண்டு எட்டயபுரத்து சமஸ்தான புலவர்களாலே திறமைகளை பரீட்சித்து பார்த்து அப்பாரதியினுடைய திறமைகள் எல்லாவற்றையும் கண்டு வியந்து அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஆகவே பாரதிக்கு 11வது வயதிலே பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. யாராலே வழங்கப்பட்டது என்றால் எட்டயபுரத்து சமஸ்தான புலவர்களாலே வழங்கப்பட்டது. இரண்டாவது பார்க்கவிருக்கின்றோம். இரண்டாவது சிறப்பியல்பு, இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலே தனது கவிதைகளால் மக்களிடம் விடுதலை உணர்வை ஊட்டினார் என்று பார்த்திருக்கிறோம். இந்தியாவிலே சுதந்திர விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே
பாரதியினுடைய கவிதைகள் மக்களினுடைய மனங்களிலே நாட்டுப்பற்றை, தேச விடுதலையினுடைய அவசியத்தை ஊட்டின என்று பார்க்கிறோம். ஆகவேதான் நாங்கள் இரண்டாவது பார்க்கின்றோம், இந்திய சுதந்திர விடுதலை போராட்ட காலத்திலே தனது கவிதைகளால் மக்களிடம் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இது இரண்டாவது சிறப்பியல்பு. மூன்றாவது சிறப்பியல்பு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது மூன்றாவது சிறப்பியல்பு. முதலாவது சிறப்பியல்பு பார்த்திருக்கின்றோம், இரண்டாவது சிறப்பியல்பு பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது சிறப்பியல்பு பார்க்க இருக்கின்றோம். பாரதியார் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஆகவே மூன்றாவது சிறப்பு, பாரதியார் ஒரு கவிஞராக மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது அவருடைய மூன்றாவது சிறப்பியல்பு. நான்காவது சிறப்பியல்பு என்ன என்று பார்த்தால், பாரதியினுடைய தாய்மொழி தமிழ். அந்த தனது தாய்மொழியாகிய தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவராக, தனியாத பற்றுடையவராக பாரதி விளங்கினார் என்று பார்க்கிறோம். இது நான்காவது சிறப்பியல்பு. ஐந்தாவது சிறப்பியல்பு, பாரதியாருக்கு தமிழுடன் சமஸ்கிருதம், அப்போ தமிழ் தெரியும் முதலாவது, இரண்டாவது சமஸ்கிருதம் தெரியும், மூன்று வங்காளம் தெரியும், நான்காவது இந்தி தெரியும், ஐந்தாவது ஆங்கிலம் தெரியும். ஆகவே பாரதியாருக்கு தமிழ், சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் முதலான மொழிகளில் அவர் மிகுந்த புலமை உடையவராக விளங்கியமை அடுத்த சிறப்பியல்பாகும் என்று பார்க்கிறோம். ஆறாவது சிறப்பியல்பு என்ன என்று சொன்னால், 1912ஆம் ஆண்டிலே சமஸ்கிருத மொழியிலே இருந்த பகவத்கீதையை தமிழிலே மொழிபெயர்த்தார் என்று பார்க்கின்றோம். 1912இல் சமஸ்கிருத மொழியிலே இருந்த பகவத்கீதையை அவர் தமிழிலே மொழிபெயர்த்தார். இது அவருடைய ஆறாவது சிறப்பியல்பு ஆகும். ஏழாவது சிறப்பியல்பு, அவர் நவீன கவிதையின் முன்னோடியாக விளங்கினார். அதாவது நவீன இலக்கியங்களை புதிதாக ஆக்குகின்ற ஒரு சிறந்த படைப்பாளியாக விளங்கினார். அந்த வகையிலே அவருக்கு பெருமை தேடி கொடுத்த இலக்கியங்களாக நாங்கள் அவருடைய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி ஆகிய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே கண்ணன் பாட்டு, குயிற்பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி ஆகியன பாரதியாருக்கு மிகுந்த புகழை பெற்றுக் கொடுத்தன. இதுவும் அவருடைய அடுத்த சிறப்பியல்பாக, ஏழாவது சிறப்பியல்பாக பார்த்திருக்கிறோம். எட்டாவது சிறப்பியல்பாக நாங்கள் பார்க்கின்றது, இவருடைய கவிதைகள், பாரதியாரினுடைய கவிதைகள் மக்களை போராட்ட காலத்திலே ஒன்றிணைத்தமையால், அதாவது இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தமையினாலே, இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டு இருந்தமையினாலே அந்த மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன் விளைவாக பாரதியார் பல சுதந்திர வேட்கையுடைய பாடல்களை எழுதினார். மக்கள் போராட்டத்திலே ஒன்றிணைந்தார்கள். இதன் காரணமாக பாரதியாரை பாரத தேசத்தினுடைய தேசிய கவியாக அவர்கள் போற்றப்பட்டார் என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே பாரதியார் தேசிய கவியாக போற்றப்பட்டார். காரணம், சுதந்திர போராட்ட காலத்தில் அவருடைய கவிதைகள் மக்களை ஒன்றிணைத்தமையால் அவர் தேசிய கவியாக போற்றப்பட்டார்.
அது மட்டுமல்லாமல் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரனாகவும் இருந்தார் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே 2 விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த 2 விடயங்களும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுவும் 2வது விடயமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 2வது விடயம் பாரதியாரினுடைய சிறப்பியல்புகள். 1வது விடயம் பாரதியை பற்றி ஒரு சுய விவரம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். சுய விவரமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது 1வது. இவற்றை நாங்கள் சிறப்பியல்புகளாக பார்த்திருக்கின்றோம். இவற்றை நாங்கள் சிறப்பியல்புகளாக பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் 3வதாக பார்க்க இருப்பது என்ன என்று சொன்னால், இலக்கிய உலகில் பாரதிக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை எவை? இலக்கிய உலகிலே பாரதிக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை எவை என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவரது கவிதைகளிலே கையாளப்பட்டுள்ள எளிய பதங்கள், பதங்கள் என்றால் சொற்கள், எளிமையான சொற்கள் பாரதிக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன. பாரதியினுடைய எளிமையான மொழிநடை அவருக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன. பாரதியினுடைய எளிமையான சந்தங்கள் அவருக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன. 4வது, பொதுஜனங்கள் விரும்பும் மட்டை தனது கவிதைகளிலே வைத்தமையும் பாரதியாருக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இலக்கிய உலகில் பாரதிக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை 4. 1 எளிய பதங்கள், 2 எளிய நடை, 3 எளிய சந்தம், 4 பொதுஜனங்கள் விரும்பும் மட்டு என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 5வது நாங்கள் 4வது கேள்வி பார்க்க இருக்கின்றோம். இது 4வது கேள்வி. பாரதியார் பல்வேறுபட்ட பல கவிதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய இந்த கவிதைகள் எல்லாம் எந்தெந்த பிரிவுகளுக்கு உள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே பாரதியார் கவிதைகள் உள்ளடங்கும் பிரிவுகள் எவை? 1 பாமாலை, 2 தேசிய கீதங்கள், 3 காவியங்கள், 4 பல்சுவை பாடல்கள், 5 தனிப்பாடல்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே பாரதியாருடைய கவிதைகள் உள்ளடங்கும் பிரிவுகள் எவை என்றால் 5 விடயங்கள் உள்ளன. பாமாலை, தேசிய கீதங்கள், காவியங்கள், தனிப்பாடல்கள், பல்சுவை பாடல்கள் என 5 பிரிவுகளிலே இங்கே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த 4வது விடயம் வரை பாரதியார் பற்றிய அறிமுக உரை முதலிலே பார்த்திருக்கின்றோம். 2வது பாரதியாரினுடைய சிறப்பியல்புகள் பார்த்திருக்கின்றோம். 3வது இலக்கிய உலகிலே பாரதிக்கு தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை எவை என்று பார்த்திருக்கின்றோம். பாரதியார் கவிதைகள் உள்ளடங்கும் பிரிவுகள் எவை என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பார்க்க இருப்பது, நாம் பாரதியாருடைய பாடல்களிலே இந்த பல்சுவை பாடல்கள் என்ற பகுதிக்குள்ளே இருக்கின்ற, பல்சுவை பாடல்கள் என்ற பகுதிக்குள்ளே இருக்கின்ற சுயசரிதை என்ற தலைப்பின் கீழே இருக்கின்ற உபதலைப்பாக விளங்குகின்ற இந்த பிள்ளைக்காதல் என்ற 5 பாடல்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். பிள்ளைக்காதல் என்ற தலைப்பிலே பாரதியார் சிறுமி மீது கொண்ட
காதல், என்னென்ன காரணத்திற்காக அந்த சிறுமியின் மீது அளவு கடந்த அன்பை செலுத்துகிறார் என்ற விடயங்களை இந்த பிள்ளை காதலின் ஊடாக நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிள்ளை காதல் என்ற அந்த பகுதியிலே 9வது பாடல், 10வது பாடல், 11வது பாடல், 12வது பாடல், 13வது பாடல் ஆகிய 5 பாடல்களை நாங்கள் உங்கள் பாட அழகாக படிக்க இருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் எல்லோரும் பாரதியார் பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுத சொன்னால் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி குறைந்தது 75 சொற்களாவது நீங்கள் சிறு குறிப்பாக எழுத பழகிக்கொள்ள வேண்டும். 100 சொற்களுக்கு மேற்படாதவாறு நீங்கள் அந்த சிறு குறிப்பை எழுதுவது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். பாரதியார் பற்றி சிறு குறிப்பு எழுதுக என்று கேட்டால் நீங்கள் இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி நீங்கள் மிக தெளிவாக நீங்கள் உங்களுடைய சிறு குறிப்பை எழுதலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை 4 பகுதிகளிலே பாரதியாருடைய விடயங்கள் பார்த்திருக்கின்றோம். பாரதியாருடைய சுயவிவரம் பார்த்திருக்கின்றோம். தாய் பெயர் லட்சுமி அம்மாள், தந்தை பெயர் சின்னசாமி ஐயர், பிறந்த ஆண்டு 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் திகதி, பிறந்த இடம் எட்டயபுரம் ஜமீன். அவர் யாரை திருமணம் முடித்தார் என்றால் தன்னுடைய 14வது வயதிலே 7 வயது நிரம்பிய செல்லம்மாவை திருமணம் முடித்தார் என்று அவருடைய சுயவிவரம் சுருக்கமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பது தெரியும், சுப்பிரமணியன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் பாரதியாரை சுப்பிரமணிய பாரதியார் என்று சொல்வார்கள். இது முதலாவது. இரண்டாவது, பாரதியாருடைய சிறப்பியல்புகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தன்னுடைய 11வது வயதிலே, அதாவது 1893ஆம் ஆண்டு அவர் எட்டயபுரத்து சமஸ்தான புலவர்களாலே பரீட்சித்து பார்க்கப்பட்டு அவர் பாரதியாருடைய திறமைகளை கண்டு வியந்து அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். பாரதி என்பதனுடைய அர்த்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாரதி என்றால் கலைமகள் என்பது அர்த்தம். பாரதி என்றால் கலைமகள் என்பது அர்த்தம். ஆகவே பாரதி தன்னுடைய 11வது வயதிலே 1893ஆம் ஆண்டு பாரதி என்ற பட்டத்தை பெற்றான். இரண்டாவது பார்த்திருக்கின்றோம், தன்னுடைய கவிதைகளால் விடுதலை உணர்வை ஊட்டினார் என்ற 2வது சிறப்பியல்பு பார்த்திருக்கின்றோம். 3வது சிறப்பியல்பாக எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார் என்று பார்த்திருக்கிறோம். 4வது, தாய்மொழியாகிய தமிழ் மொழி மீது தனியாத பற்றுறுதி உடையவராக விளங்கினார் என்று பார்த்திருக்கின்றோம். 5வது, தேசிய உணர்வு மிக்க கவிதைகளால் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினாலே பாரதி தேசிய கவியாக போற்றப்பட்டான். அது மட்டுமல்லாமல் அவன் ஒரு விடுதலை புரட்சி வீரனாகவும் விளங்கினான் என்று பார்த்திருக்கிறோம். 6வது, பாரதியாருக்கு தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்தி, வங்காளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகள் நன்கு எழுதவும் வாசிக்கவும் பேசவும் முடிந்த காரணத்தினால் இந்த மொழிகளிலே அவன் புலமை உடையவனாக விளங்கினான் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 7வது பார்த்திருக்கின்றோம், பாரதியார் 1912 வடமொழியிலே விளங்கிய பகவத்கீதையை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்தது மட்டுமன்றி அவன் புதிய இலக்கிய வடிவமான நவீன காவியங்களையும் படைத்து காட்டினான்
என்று பார்த்திருக்கின்றோம். அந்த நவீன காவியங்கள் 4 பார்த்திருக்கின்றோம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி என்பனவே என்று பார்த்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது 3வது பகுதி, பாரதியாருக்கு இலக்கிய உலகிலே தனி சிறப்பை பெற்றுக் கொடுத்தவை அவை என்று பார்த்திருக்கின்றோம். அவனது கவிதைகளிலே கையாளப்பட்டுள்ள எளிய பதங்கள், பதம் என்பது சொல், எளிய சொற்கள் தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன. எளிய நடை தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தது. எளிய சந்தங்கள் தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன. பொதுஜனம் விரும்பும் மட்டுக்களும் பாரதியாருக்கு இலக்கிய உலகிலே தனிச்சிறப்பை பெற்றுக் கொடுத்தன என்று பார்த்திருக்கிறோம். 4வது பார்க்கின்றோம், பாரதியார் பல்லாயிரக்கணக்கான கவிதைகளை படைத்து தந்திருக்கின்றான். அவையெல்லாம் என்னென்ன பிரிவுகளிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், 1 பாமாலை, 2வது தேசிய கீதங்கள், 3வது காவியங்கள், 4வது பல்சுவை பாடல்கள், 5வது தனிப்பாடல்கள் என்ற பிரிவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இறுதியாக நாங்கள் பார்த்தது உங்களுடைய பாட நுழைவு பார்த்திருக்கின்றோம். நீங்கள் படிக்க இருக்கின்ற அந்த பிள்ளை காதல் என்ற அந்த பகுதி எந்த பகுதியிலே இருக்கின்றது என்று சொன்னால், பாரதியாரால் இயற்றப்பட்ட சுயசரிதையிலே உள்ள, அதாவது பல்சுவை பாடல்களிலே சுயசரிதை என்ற பகுதியிலே இருக்கின்ற அந்த பிள்ளைக்காதல் என்ற பகுதியிலே விளங்குகின்ற 5 பாடல்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் பாடல்களுக்கு நாங்கள் போவோம். இப்பொழுது 1வது பாடலை பார்க்கலாம். 1வது பாடல் எது? உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் வகையிலே பாடல் நாங்கள் இப்பொழுது காட்டியிருக்கின்றேன். பாடலை எல்லோரும் ஒரு முறை நன்கு வாசித்து கொள்ளுங்கள். மிக இலகுவான பாடல்கள், எளிமையான பதங்கள், புரிந்து கொள்வதற்கு இலகுவான பாடல். 1வது பாடலை பாருங்கள். நீர் எடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, போர் எடுத்து வரும் மதன் முன் செல போகும் வேளை அதற்கு தினந்தொறும், வேறெடுத்த புலையுயிர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல் என்பது பார்த்திட முடியும். வேறெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரெடுத்த புலை உயிர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். பாடலை மீண்டும் ஒரு முறை நன்றாக கவனியுங்கள். நீரெடுத்து வருவதற்கு அவள் மணிநித்தில புன்னகை சுடர் வீசிட, போரெடுத்து வரும் மதன் முன்செல போகும் வேளை அதற்கு தினந்தொறும், வேறெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீர் எடுத்த புலையுயிர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல் என்பது பாடல். இந்த பாடலினுடைய விடயம் என்ன? முதலாவது நன்றாக பாடலுடைய விடயத்தை நீங்கள் படிப்பதற்கு முதல் பாரதியார் என்ன விடயத்தை சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் ஒரு சிறுமி, மிக அழகான சிறுமி, நீர் எடுத்து வருவதற்காக அவள் ஒரு பாதையாலே தினந்தோறும் சென்று வருகின்றாள். அவள் பராயம் அடையாத ஒரு சிறுமி. இருந்தாலும் பார்ப்பவர்களினுடைய நெஞ்சத்திலே காதல் உணர்வை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவள் அழகு வாய்ந்தவளாக, எழில் நலம் மிக்கவளாக விளங்கினாள். சிறுமியினுடைய அந்த அழகிலே பாரதியாரும் தன்னுடைய மனதை பறிகொடுத்தார். ஆகவே
அவளை தானும் தினந்தோறும் பார்க்க வேண்டும் என்ற அழகிலே அவள் நீரெடுக்க செல்லுகின்ற பாதையிலே வந்து காத்து கொண்டு இருக்கிறார். இந்த விடயத்தை தான் பாரதியார் முதலாவது பாடலிலே வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதை தான் எவ்வாறு காத்து கொண்டிருந்தேன் என்பதை ஒரு உவமை ஊடாக மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த பாடலை பாருங்கள். நீர் எடுத்து வருவதற்கு அவள், இந்த அவளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தால் அவள் என்பது சிறுமியை குறிக்கும் அல்லது பிள்ளையை குறிக்கும். அவள் என்பது சிறுமி. இந்த சிறுமி நீர் எடுத்து வருவதற்காக அந்த வீதியாலே போகிறாள். அப்படி போகின்ற பொழுது மணி நித்தில புன்னகை சுடர் வீசின. மணி என்பது நவமணிகள். இந்த நவமணிகளிலே ஒன்றுதான் நித்திலம். நித்திலம் என்றால் முத்து என்பது ஆகும். மணிகளுள் ஒன்றாக விளங்கிய முத்து போன்ற தன்னுடைய பற்களை காட்டி புன்னகை செய்கிறாள். புன்னகை என்றால் சிரிப்பு. அந்த புன்னகை செய்கின்ற பொழுது அவளுடைய பற்களிலே இருந்து ஒளி வீசுகின்றன என்றால் அவளுடைய பற்கள் வெண்மையான பற்கள் என்பது அர்த்தம். இது முதலாவது. அந்த சிறுமி நீரெடுத்து வருவதற்காக போகின்ற பொழுது அவள் தன்னுடைய மணிகளுள் ஒன்றாக விளங்கிய முத்து போன்ற பற்களை காட்டி புன்னகை செய்கிறாள் அல்லது சிரிக்கின்றாள். அந்த புன்னகை செய்கிற பொழுது அந்த பற்கள் வெண்மையான பற்கள் ஒளி வீசுகின்றன என்பது அர்த்தம். இதில் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமானவை. சிறுமியினுடைய பற்கள் எதை போல? முத்து போன்ற பற்கள். இது முதலாவது. இரண்டாவது சொல்லுகிறார் ஒளி வீசும் பற்கள். அது என்னத்தை வெளிப்படுத்துகிறது என்றால் அவளுடைய பற்கள் வெண்மையான பற்கள் என்பதை குறிப்பிடுகிறது. சிலருடைய பற்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் திட்டவே மாட்டார்கள். ஒன்றில் கரைபடைந்த காவியாகவே இருக்க, வாயை திறந்தால் அவ்வளவு நாற்றம் அடிக்கும். அப்படிப்பட்ட பற்கள் அல்ல அவளுடைய பற்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் சிறுமியினுடைய பற்கள் முத்து போன்ற சிறிய பற்கள். அந்த பற்கள் வெண்மையான பற்கள். ஆகவே முத்து போன்ற சிறிய பற்களை காட்டி, முத்து போன்ற வெண்மையான சிறிய பற்களை காட்டி அவள் புன்னகைக்கும் பொழுது அவளுடைய அந்த புன்னகையிலே இருந்து பற்களிலே இருந்து ஒளி வீசுகிறது என்று சொல்லுகிறார். இந்த விடயம் அவளுடைய அழகு தோற்ற பொலிவை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சிறுமி நீரெடுத்து வருவதற்காக போகின்ற பொழுது நவமணிகளில் ஒன்றாக விளங்குகின்ற முத்து போன்ற தனது சிறிய பற்களை காட்டி சிரிக்கின்ற பொழுது அவளுடைய அந்த வெண்மையான பற்கள் ஒளி வீசுகின்றன என்பது முதலாவது. அப்ப இவ்வளவு விடயங்களும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நித்திலம் என்றால் முத்து என்று பார்த்திருக்கிறோம், புன்னகை என்றால் சிரிப்பு என்று பார்த்திருக்கிறோம், சுடர் என்றால் ஒளி என்று பார்த்துக்கின்றோம். ஒளி வீசுகிறது எது என்று சொன்னால் பற்கள். எப்படிப்பட்ட பற்கள்? வெண்மையான பற்கள். எதை போன்ற பற்கள் என்றால் முத்து போன்ற பற்கள். ஆகவே சிறுமியினுடைய முத்து போன்ற சிறிய பற்கள் என்பது ஒன்று, அவை வெண்மையான பற்கள் என்பதனாலே அவை ஒளி வீசுகின்றன என்பது ரெண்டு. சிறுமியினுடைய பற்கள் முத்து போன்ற சிறிய பற்கள்,
இரண்டாவது ஒளி வீசுகின்ற பற்கள். இது அழகு தோற்ற பொலிவு முதலாகும். அடுத்ததும் பாருங்க, போர் எடுத்து வரும் மதன் முன் செல. போர் எடுத்து வரும் மதன் முன் செல. போர் என்பது என்ன என்று சொன்னால் காதல் போர். அந்த சிறுமியினுடைய அழகை பார்ப்பவர்களினுடைய உள்ளத்திலே காதல் போரை மதன் உண்டாக்குகிறான். மதன் என்பது மன்மதனை குறைக்கும். மன்மதனுடைய மன்மதன் அல்லது காமன் என்பது இதனுடைய ஒத்த கருத்தாகும். அப்போ மதன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் மன்மதன் அல்லது காமனை குறிக்கின்றது. அப்போ சிறுமியினுடைய அழகை பார்ப்பவர்கள் உடைய உள்ளத்திலே பெருத்த காதல் போரை உண்டு பண்ணும் அளவிற்கு அவளுடைய முன் அழகு பார்ப்பவர்கள் காம நோயினாலே தூண்டப்படுகிறார்கள் என்பது அழகு வெளிப்படுகிறது. ஆகவே இந்த அடியின் மூலம் என்னத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், சிறுமி, அந்த பிள்ளை சிறுமியாக இருந்தாலும் ஒரு பேரரசியாக எழிலரசியாக விளங்கினாள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆகவே இந்த 4 வரிகளும் என்னத்தை வெளிப்படுத்துகின்றன என்று சொன்னால், சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவை வெளிப்படுத்துகின்றன. அழகு தோற்றத்தை வெளிப்படுத்துகின்றன. அப்போ முத்து போன்ற சிறிய பற்களை உடையவள் ஒன்று, ஒளி வீசும் வெண்மையான பற்களை உடையவள் 2, பார்ப்பவர்களுடைய நெஞ்சத்திலே காதல் போரை உண்டு பண்ணும் அளவுக்கு அவளுடைய முன்னழகு அமைந்திருக்கிறது என்பது 3. அது மன்மதன் காம நோயை உண்டாக்குகின்ற அளவுக்கு அவளுடைய முன்னழகு அமைந்திருக்கிறது என்பது 3. அப்படிப்பட்ட அழகு தோற்றம் மிக்க அந்த சிறுமி நீரெடுக்க போகும் வேளை அவளை பார்ப்பதற்காக தான் தினந்தோறும் அமர்ந்திருக்கின்றேன் என்கிறார். அவன் சுருக்கம் என்ன என்று சொன்னால், சிறுமியினுடைய அழகிலே மயங்கிய பாரதியார் அவளை தினந்தோறும் பார்ப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார் என்பது இவற்றின் மூலம் வெளிப்படுகிறது. இதனுடைய மறுபக்கம் என்ன என்று சொன்னால், பாரதியார் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலையும் வெளிப்படுத்துகிறது. ஆகவே அந்த குழந்தையின் மீது கொண்ட அந்த பிள்ளை காதலை இது வெளிப்படுத்துகின்றது. சிறுமி மிக மிக எழில் நலம் வாய்ந்தவளாக விளங்கியமையினாலே பாரதியார் அவளை தினந்தோறும் காண வேண்டும் என்ற ஆவலுடன் அவள் நீரெடுக்க போகின்ற பாதையிலே வந்து காத்து கொண்டு இருக்கின்றார் என்கிறார். இது என்னத்தை வெளிப்படுத்துகின்றது என்று சொன்னால், பாரதியார் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. இது இவ்வளவுதான். அடுத்தது என்ன பார்த்திருக்கிறோம்? அப்போ நீங்க ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கேள்வி வருகின்ற பொழுது இந்த பாடலை தந்து, இந்த பாடலிலே பாரதியார் அந்த சிறுமி மீது கொண்ட காதலை அல்லது பாரதியாரின் பிள்ளை காதல் வெளிப்படும் விதத்தை விளக்குக என்று சொன்னால், இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் எழுத வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டு இங்காலே உவமை இதுவும் சேர்த்து எழுத வேண்டும். ஆனால் இதுதான் இந்த கவிதையினுடைய அடிப்படை மிக முக்கியமான விடயம். ஆகவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நீர் எடுத்துக்கொண்டு வருவதற்காக அந்த சிறுமி போகின்ற பொழுது நவமணிகளுள் ஒன்றாக விளங்குகின்ற
தன்னுடைய முத்து போன்ற பற்களை காட்டி புன்னகைக்கின்றாள். அந்த பற்கள் வெண்மையானவையாக விளங்கியதனாலே ஒளி வீசுகின்றன என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவளுடைய அந்த அழகை பார்ப்பவர்கள் உடைய நெஞ்சத்திலே பெருத்த காதல் போரை உண்டு பண்ணும் அளவுக்கு அவளுடைய முன் அழகிலே மன்மதன் வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பார்க்க இருப்பது என்ன என்று சொன்னால் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போ நீங்க பாருங்கள், வேர் எடுத்து இந்த வேர் எடுத்து என்றால் என்னென்று சொன்னால் அடியோடு பிடுங்கி எடுத்தல் என்பது அதனுடைய கருத்து. ஒரு புல் பூண்டுகளை நாங்கள் வேரோடு பிடுங்கினால் அந்த பயிர் முற்றாக அழிந்துவிடும். அப்ப வேர் எடுத்து என்றால் அடியோடு அழித்தல். இந்த வேர் எடுத்து என்ற மரபு தொடர் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அடியோடு அழித்தலை வெளிப்படுத்துகிறது. வேரெடுத்து என்றால் அடியோடு அழித்து. எதை அடியோடு அழிக்கிறார்கள் என்று சொன்னால் சுதந்திர நற்பயிரை அழிக்கிறார்கள். நல்ல பயிராக விளங்குகின்ற சுதந்திரம் என்றால் விடுதலை. ஆகவே பொருளை இது விளக்கத்தை சேர்த்து இதை முன்னுக்கு கொண்டு வந்து பார்த்தால் சுதந்திரமாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து வீழ்ந்திட செய்தல் வேண்டிய மன்னர்களினுடைய, அதாவது விடுதலையை பெற விரும்புகின்ற மன்னர்களுடைய சுதந்திர நற்பயிரை, விடுதலையாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து, விடுதலையாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து விடுதலை விரும்பிய அரசர்களது வீழ்ந்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம் என்றா வேண்டிய செய்தல் என்று சொன்னால் விடுதலையை விரும்பிய, விடுதலை விரும்பிய, வேண்டிய என்றால் விரும்பிய, மன்னர்கள் என்ற அரசர்கள் என்பது கருத்து. அரசர்களது விடுதலையை விரும்பிய அரசர்களது வீழ்ந்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம் சுதந்திரமாகிய, சுதந்திரம் என்றால் விடுதலை, அது நல்ல பயிருக்கு உருவகிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விடுதலையாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து, விடுதலையை அழித்து வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய, அல்லாது விடுதலையை விரும்பிய அரசர்களினுடைய சீர் என்றால் புகழ் என்பது அர்த்தம். ஆகவே சீர் என்றால் புகழ் என்பது அர்த்தம். இதில் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்ன என்று சொன்னால், இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர்களினுடைய நிலையை மிக தெளிவாக பாரதியார் எடுத்து காட்டுகின்றார். நாட்டை ஆளுகின்ற வர்க்கத்தினர் ஒருபோதும் தம்முடைய நாட்டை நேசிப்பது இல்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஏன் என்று சொன்னால் அவர்கள் விடுதலையை விரும்புவது இல்லை, அதை அடியோடு அழித்து விடுவார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே அடியோடு விடுதலையை அடியோடு அழிப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? வீழ்ந்திட செய்தல் வேண்டிய, பாருங்கள், சுதந்திர நற்பயிர் வேரெடுத்து, சுதந்திரமாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து அதை வீழச் செய்து அதற்கு பிறகுதான் விடுதலையை விரும்புகிறார்கள். அந்த விடுதலையை விரும்பிய அரசர்களது புகழையும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் பாதுகாக்கின்ற புலை உயிர் சாரர்கள். புலை உயிர் என்றால் உயிர் கொலை என்பது அர்த்தம். சாரர்கள் என்றால் பகைவர்கள் என்பது அர்த்தம். ஆகவே உயிர்கொலையை விரும்பிய பகைவர்கள் அல்லது உயிர்கொலையை விரும்பிய பகைவர்கள் அல்லது உயிர்கொலையை செய்பவர்கள் என்று சொல்லலாம். ஆகவே சுதந்திரமாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து அதை வீழ்ந்திடச் செய்து விடுதலையை விரும்பிய அரசர்களினுடைய
அரசர்களது விரும்பிய அரசர்களது புகழையும் ஆட்சி அதிகாரத்தையும் காப்பதற்காக உயிர்கொலை செய்யும் வீரர்கள். அப்ப நாட்டை ஆளுகின்ற மன்னர்கள் தமக்காக எதையும் செய்யக்கூடிய, கொலையை கூட செய்யக்கூடிய பகைவர்களை தங்களோடு சேர்த்து வைத்திருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேசபக்தர் வரவினை காத்தல் போல. தேசபக்தர் என்றால் நாட்டு பற்றாளர், தேச விடுதலை வீரர்கள். தேசபக்தர் என்றால் தேச விடுதலை வீரர்கள். அதாவது நாட்டை ஆளுகின்ற மன்னர்களுடைய உயிர்கொலை செய்யும் வீரர்கள் தேச விடுதலை வீரர்களை கொலை செய்வதற்காக காத்து கொண்டு இருப்பதை போல என்று சொல்லுகிறார். பாரதியார் இங்கே ஒரு விடயத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். சுருக்கம் என்ன என்று சொன்னால், பாரதியார் சொல்லுகிறார், உயிர்கொலை செய்யும் வீரர்கள் தேச விடுதலை வீரர்களை கொல்லுவதற்காக கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டு இருப்பதை போல தானும் அந்த சிறுமியினுடைய அழகை காண்பதற்காக தினந்தோறும் கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டு இருக்கின்றேன் என்கிறார். இப்பொழுது இந்த பாடலை மேலிருந்து படிப்பதிலும் பார்க்க நாங்கள் உவமை மூலமாக இதை மாற்றி படித்தால் பொருளை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே மூன்றை வடிவாக கவனியுங்கள். இந்த வேறெடுத்தவிலே இருந்து இந்த கடைசி 4 வரிகளையும் நாங்கள் பார்ப்போம். பொருளை சொல்லி பாருங்கள். சுதந்திரமாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து அதை வீழச் செய்து விடுதலையை விரும்பிய அரசர்களது புகழையும் ஆட்சி அதிகாரத்தையும் காக்கின்ற உயிர்கொலை செய்யும் வீரர்கள் அல்லது பகைவர்கள் நாட்டு விடுதலை அல்லது தேச விடுதலை வீரர்களுடைய வருகைக்காக அல்லது தேச விடுதலை வீரர்களை கொலை செய்வதற்காக கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டிருப்பதை போல அந்த சிறுமி நீர் எடுத்து வருவதற்கு போகின்ற பொழுது நவமணிகளுள் ஒன்றாக விளங்கிய முத்து போன்ற பற்களை காட்டி புன்னகைக்கின்றாள். அவளுடைய வெண்மையான பற்களிலே இருந்து ஒளி வீசுகின்றது எனவும், அது மட்டுமில்லாமல் அவளுடைய அந்த அழகு தோற்ற பொலிவு பார்ப்பவர்களினுடைய உள்ளத்திலே காதல் போரை உண்டு பண்ணுகின்றது எனவும், அவளுடைய முன் அழகு பார்ப்பவர்களுக்கு காம நோயை ஏற்படுத்துகின்றது எனவும், அதனாலேதான் அந்த அழகை தான் பார்ப்பதற்காக தினந்தோறும் கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று பாரதியார் மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த பாடலிலே உவமை அணி கையாளப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். உவமிக்கப்படுகின்ற பொருள் உவமேயம். எதை உவமிக்கின்றோமோ அந்த பொருள் உவமேயம். உவமிக்கப்படுகின்ற பொருளுக்கு எதை நாங்கள் எடுத்து காட்டுகின்றோமோ அல்லது ஒப்புமை சொல்லுகின்றோமோ அது உவமானம். இங்கே உவமிக்கப்படுகின்ற விடயம் என்ன இந்த பாடலே என்று சொன்னால், பாரதியார் சிறுமியின் அழகை காண காத்திருப்பது உவமிக்கப்படுகிறது. எதற்கு உவமிக்கப்படுகிறது என்றால், உயிர்கொலை செய்யும் வீரர்கள் தேச விடுதலை வீரர்களை கொல்லுவதற்காக கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டே இருப்பதற்கு உவமிக்கப்படுகின்றது. ஆகவே உவமேயம் பாரதியார் சிறுமியின் அழகை காண காத்திருத்தல், இது உவமேயம். அப்போ உவமேயம் சிறுமியின் அழகை காண, சிறுமியின் அழகை காண காத்திருத்தல், இது உவமேயம்.
அப்ப உவமானம் என்ன என்றால் புலை உயிர் சாரர் தேச விடுதலை வீரர்களை கொல்ல காத்திருத்தல். அப்போ உங்களுக்கு அங்காலே தெரியும், உவமானமும் உவமேயமும் உங்களுக்கு தெரியும். ஆகவே உவமிக்கப்படுகின்ற பொருள் உவமேயம், இதுதான் உவமிக்கப்படுகிறது. இந்த உவமேயம் எதற்கு எடுத்து காட்டப்படுகிறது என்றால் இதுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. பாரதியார் சிறுமியின் அழகை காண காத்திருத்தல் உவமேயம், அதற்கு எடுத்து காட்டப்பட்டது புலையுயிர் சாரர்கள் தேச விடுதலை வீரர்களை கொல்லுவதற்காக கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டிருப்பதற்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அப்போ பொதுத்தன்மை என்ன? அடுத்தது உவமானம் உவமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை பொதுத்தன்மை ஆகும். ஆகவே இரண்டுக்கும் இடையிலான ஒற்றுமை என்ன என்று கேட்டால் காத்திருத்தல் அல்லது கண்ணிமை கொட்டாது காத்திருத்தல். அப்போ பிள்ளைகள் நீங்க இங்க போட்ட வடிவா கவனியுங்கள், இது பொதுத்தன்மை. போட்ட வடிவா கவனிக்கலாம். அப்ப இந்த பாடலினுடைய பொருளை நான் மிக தெளிவாக மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், மிக தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அவள் தண்ணீர் எடுக்க போவதற்காக என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் இங்கே இருந்து நான் சொல்லுகிறேன், படிப்பதற்கு மிக இலகுவாக இருக்கும். ஆகவே வடிவாக பார்த்து கொள்ளுங்கள். சுதந்திரமாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து, சுதந்திரமாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய வீழ்ந்திடச் செய்தல் விரும்பிய அரசர்களது புகழையும் ஆட்சி அதிகாரத்தையும் காக்கின்ற உயிர்கொலை செய்யும் வீரர்கள் தேச விடுதலை வீரர்களை கொல்லுவதற்காக காத்து கொண்டிருப்பதை போல அந்த சிறுமி நீரெடுத்து வருவதற்கு போகின்ற பொழுது அவள் நவமணிகளில் ஒன்றாக விளங்குகின்ற தன்னுடைய முத்து போன்ற பற்களை காட்டி சிரிக்கின்றாள். அவளுடைய பற்கள் அவளுடைய வெண்மையான பற்கள் ஒளி வீசுகின்றன. அது மட்டுமல்லாமல் பார்ப்பவர்களினுடைய உள்ளங்களிலே பெரும் காதல் போர் உண்டாகிறது. அவளுடைய முன் அழகை பார்ப்பவர்களுடைய உள்ளங்களிலே காம நோய் உண்டாகின்றது. அப்படிப்பட்ட அவளுடைய அழகை தான் காண்பதற்காக தினந்தோறும் காத்து கொண்டு இருப்பதாக பாரதியார் கூறுகின்றார். இந்த கவிதையிலே மிக முக்கியமான விடயங்கள் எவை என்றால், இந்த கவிதையினுடைய பொருள். இரண்டாவது, இந்த கவிதையிலே சிறுமியின் அழகு தோற்ற பொலிவு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? சிறுமியின் அழகு தோற்ற பொலிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். முத்து போன்ற சிறிய பற்கள் ஒன்று, ஆகவே அது உவமை அணி அதில் இருக்கிறது. முத்து உவமானம், பற்கள் உவமேயம். அது மட்டுமல்லாமல் சிறிய என்பது பொதுத்தன்மை. முத்து போன்ற பற்கள் அவளுடைய பற்கள், அழகு தோற்ற பொலிவு ஒன்று, அவளுடைய பற்கள் முத்து போன்ற பற்கள். இரண்டாவது, அவளுடைய வெண்மை நிறமான பற்கள் ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றன. ஆக அவளுடைய பற்கள் வெண்மையான பற்கள், ஒளி வீசும் பற்கள் என்று பார்த்திருக்கின்றோம். மூன்றாவது நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பார்ப்பவர்களினுடைய உள்ளங்களிலே காதல் போரை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவள் மிகுந்த பேரழகியாக விளங்குகிறாள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
பார்ப்பவர்களுடைய உள்ளங்களிலே காம நோயை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு பேரழகியாக விளங்குகின்றாள் என்று பார்த்திருக்கின்றோம். இவை யாவும் அந்த சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவை வெளிப்படுத்துகின்றன. முதல் நான்கு வரிகளும் அந்த சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவை மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன என்று பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் பார்க்க இருப்பது என்ன என்று சொன்னால், ஒரே விடைதான் இரண்டு விதமாக கேட்கலாம். அதாவது பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதல், அல்லது பாரதியார் தினந்தோறும் காத்து கொண்டிருந்தமைக்கான காரணம் என்ன? கேள்வி ரெண்டும் வேறுதான், ஆனா விடை ஒன்று. அப்போ பாரதியார் தினந்தோறும் காத்து கொண்டிருந்தமைக்கான காரணம் என்ன என்று கேட்டாலும், பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதல் எவ்வாறு வெளிப்படுகின்றது என்று கேட்டாலும், இரண்டுக்குமே ஒரே விடைதான். என்ன விடை என்றால், நாங்கள் பார்க்கின்றோம், விடுதலையாகிய நல்ல பயிரை அழித்து, விடுதலையாகிய நல்ல பயிரை அடியோடு அழித்து தமது ஆட்சியும் அதிகாரத்தையும் காத்து கொள்ளுகின்ற மன்னர்கள் விரும்புகின்ற அந்த மன்னர்களால் வைத்துக் கொள்ளுகின்ற அந்த உயிர்கொலை செய்யும் வீரர்கள் தேச பக்தர்களை அல்லது தேச விடுதலை வீரர்களை கொலை செய்வதற்கு எவ்வாறு கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டு இருப்பார்களோ, அதே போல தானும் அந்த சிறுமி தினந்தோறும் நீரெடுப்பதற்காக அவள் போகின்ற பாதையிலே கண்ணிமை கொட்டாது காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறுவது பாரதியார் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே பாரதியாருடைய பிள்ளை காதல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது பாரதியார் தினந்தோறும் காத்து கொண்டிருந்தமைக்கான காரணம் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவுகள் கூறப்பட்டிருக்கின்றன. சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவுக்கு பற்களினுடைய அழகுக்கு உவமை கூறப்பட்டிருக்கிறது. அது முத்து போன்ற பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்து உவமானம், பற்கள் உவமேயம், சிறிய அல்லது குறுகிய பற்கள் என்று நாங்கள் பொதுத்தன்மையை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த பாடலிலே இரண்டு உவமை அணிகள் பார்த்திருக்கிறோம். ஒன்று, சிறுமியின் அழகை காண பாரதியார் காத்து கொண்டிருந்தது உவமேயம், அது எதற்கு என்று பார்த்திருக்கிறோம். இரண்டாவது, சிறுமியினுடைய முத்து போன்ற பற்கள் என்று பார்த்திருக்கிறோம். இது இரண்டும் உவமை அணிகள். அடுத்தது நாங்கள் என்ன ஒரு அணி ஒன்று, அந்த அணி எது என்று சொன்னால், அந்த அணி எது என்று சொன்னால் சுதந்திர நற்பெயர். இந்த சுதந்திர நற்பெயர் என்பது எதுவாக உவமிக்கப்படுகிறது, உருவகிக்கப்படுகிறது என்று பார்க்கணும். சுதந்திரம் நல்ல பயிராக உருவகிக்கப்படுகிறது. பொதுவாக நீங்கள் பாருங்கள், இங்கே உவமை அணியிலே உவமானம் முன்னுக்கு வருகிறது, உவமேயம் பின்னுக்கு வருகிறது என்று பார்த்திருக்கிறோம். உவமை அணியாக இருந்தால் உவமானம் முன்னும் உவமேயம் பின்னுமாக வரும். பாடல்களிலே கொண்டு கூட்டி செல்லுகிற பொழுது அது மாற்றம் ஏற்படலாம். ஆனால் உண்மையிலேயே உவமை அணியிலே உவமானம் முன்னும் உவமேயம் பின்னும் அமைந்து வரும். ஆனால் உருவக அணி என்பதை நாங்கள் எடுத்த வீச்சிலே பார்த்த உடனே இனம் கண்டு கொள்ளுவதற்கு அதனுடைய அமைப்பு முறையை நாங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உருவக அணி என்பதை நாங்கள் பார்த்த உடனே கண்டுகொள்வதற்கு எது உவமிக்கப்படுகிறது, அது உவமேயம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இங்கே நீங்க பாருங்கள், எது உவமிக்கப்படுகிறது, எதற்கு உவமிக்கப்படுகிறது என்று சொன்னால் சுதந்திரம் உவமிக்கப்படுகிறது. சுதந்திரம் உவமேயம். எதற்கு உவமிக்கப்படுகிறது என்று சொன்னால் நல்ல பயிருக்கு உவமிக்கப்படுகிறது. ஆகவே இது உவமானம். இங்க அமைப்பை பாருங்கள், உவமை அணியிலே உவமானம் முன்னுக்கு உவமேயம் பின்னுக்கு.
ஆனால் உருவக அணியிலே உவமேயம் முன்னுக்கு வருகிறது, உவமானம் பின்னுக்கு வருகிறது. உவமேயம் முன்னுக்கு, உவமானம் பின்னுக்கு வருகிறது. ஆகவே உருவக அணி, இந்த சுதந்திர நற்பெயர் என்பது என்ன அணி என்று கேட்டால் நீங்கள் உருவக அணி என்று எழுதிக் கொள்ள வேண்டாம். ஆகவே இந்த பாடலிலே முதலாவது பாடலிலே நாங்கள் 2 உவமை அணிகள் பார்த்திருக்கின்றோம், ஒரு உருவக அணி பார்த்திருக்கின்றோம். சுதந்திர நற்பெயர் என்பது உருவக அணி, சுதந்திரம் நல்ல பயிருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே சுதந்திரம் முன்னே வந்திருக்கிறது, நல்ல பயிர் உவமானம் பின்னே வந்திருக்கிறது. ஆகவே அது உருவக அணி என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே உவமை அணி என்றால் என்ன, உருவக அணி என்றால் என்ன என்று பார்த்திருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு 2 அணிகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்று கேட்டால், உவமை அணியிலே உவமானம் முன்னும் உவமேயம் பின்னும் வரும், உவமை அணியிலே உவமை உருவு வரும். அது மட்டுமில்லாமல் பொதுத்தன்மையும் பொதுத்தன்மை உவமை உருவும் அமைந்து வரும். பொதுத்தன்மை 2க்கும் உண்டு. அவை இந்த உவமை அணிக்கும் உருவக அணிக்கும் இடையிலான ஒற்றுமை உவமானம் இருக்கும், உவமேயம் இருக்கும், பொதுத்தன்மை இருக்கும். ஆனால் வேறுபாடு என்ன என்று கேட்டால், உவமை அணியிலே உவமானம் முன்னுக்கு உவமேயம் பின்னுக்கு வரும், உருவக அணியிலே உவமேயம் முன்னுக்கு உவமானம் பின்னுக்கு வரும். இது முதலாவது வேறுபாடு. இரண்டாவது வேறுபாடு என்ன என்று சொன்னால், உவமை அணியிலே உவமை உருவு இடம்பெறும், ஆனால் உருவக அணியிலே உவமை உருவு இடம்பெறாது. அடுத்தது மூன்றாவது வேறுபாடு என்ன என்று சொன்னால், உவமை அணி அவரை போல இவர் என்று சொன்னால் அன்னளவாக ஏறக்குறைய அவரை போல, தாயை போல பிள்ளை என்றால் தாயை போல 100% அல்ல, ஒரு கொஞ்சம் 70% 80% முழுமை அல்ல, அவரை போல ஒரு மாதிரி அவருடைய சாயல் இருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் உருவக அணி அதுவே இது என்று சொல்லுவது 100% அதுதான் என்று சொல்லுவதுதான் உருவக அணி என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே உவமை அணிக்கும் உருவக அணிக்கும் இடையிலான ஒற்றுமைகள் பார்த்திருக்கின்றோம், வேறுபாடுகள் பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் இரண்டாவது பாடலுக்கு நாங்கள் போகின்றோம். அது பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்ப்பதற்கு நாங்கள் முதல் பாடலிலே படித்த விடயங்களை பார்த்திருக்கின்றோம். முதல் பாடலிலே, அதாவது நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட போரெடுத்து வரும் மதன் முன்செல போகும் வேலை அதற்கு தினந்தோறும் வேறெடுத்த சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரெடுத்த புலையுயிர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல என்பது முதலாவது பாடல் நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த பாடலிலே வருகின்ற ஒவ்வொரு சொற்களுக்குமான கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலினுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலினுடைய வருகின்ற அணிகளை இனம் கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அணிகள் எவை என்பதை விரிவாக விளக்கப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் அடுத்த பாடலுக்கு போகிறோம். இனி இந்த பாடலினுடைய உள்ளடக்கம் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பாடலிலே பாரதியார் சிறுமியின் அழகை காண காத்திருந்தார். அது எதற்கு உவமிக்கப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக சொல்லப்படுகிறது. அது பாரதியாரினுடைய பிள்ளை காதலை வெளிப்படுத்துகிறது, அல்லது பாரதியார் தினந்தோறும் காத்து கொண்டிருந்தமைக்கான காரணத்தை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் பாரதி சிறுமியினுடைய அழகு தோற்றப்பொலிவு வெளிப்படுத்தப்படுகின்றது. அணிகள் உவமை அணியும் உருவக அணியும் கையாளப்பட்டிருக்கின்றன. 2 உவமை அணிகள் பார்த்திருக்கின்றோம், ஒரு உருவக அணி பார்த்திருக்கின்றோம். இனி இந்த பாடலிலே என்னென்ன வினாக்கள் எல்லாம் இடம்பெற போகின்றன என்பதை நாங்கள் எல்லா பாடல்களும் படித்து முடிந்ததன் பிறகு விரிவாக அடுத்த பாடலில் நாங்கள் பார்த்து கொள்வோம். அடுத்த விடயத்துக்கு போகின்ற பொழுது
நாங்கள் பாடல் ஒன்றில் பல விடயங்கள் படித்திருக்கின்றோம். இனி நாங்கள் இரண்டாவது பாடலை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இரண்டாவது பாடலை நீங்கள் எல்லோரும் ஒரு முறை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பாடல் எது? காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும் கண்கள் பின் அழகு ஆர்ந்து கழித்திட ஜாத்ததேர் உருளைப்படு மேளைதான் ஜாண்டு தேர் செலும் ஆங்கு எழுப்புற்று என கோத்த சிந்தனையோடு ஏகி அதில் மகிழ் கொண்டு நாள்கள் பல கழித்திட்டனன் பூத்த ஜோதி வதனம் திரும்புமேல் புலன் அழிந்து ஒரு புத்துயிர் எய்துவேன் என்பது பாடல். இந்த பாடலிலும் பல சுவையான விடயங்கள் உள்ளன. நாங்கள் ஏற்கனவே முதலாவது பாடலிலே படித்திருக்கின்றோம். பாரதியார் சிறுமியினுடைய அழகை காண்பதற்கு காத்து கொண்டு இருந்தார் என்று பார்த்திருக்கிறோம். அதை மீண்டும் சொல்லுகின்றார். காத்து இருந்து அவள் வருகைக்காக காத்திருந்து என்பது அர்த்தம். வருகைக்காக அல்லது அவளுடைய வரவுக்காக காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும் அவள் போகின்ற பாதை முழுவதிலும் கண்கள் பின் அழகு ஆர்ந்து கழித்திட. பாரதியார் சொல்லுகின்றார், அவளுடைய வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன். அவள் போகின்ற வழி முழுவதிலும் நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். அவள் அவ்வாறு போகின்ற பொழுது அவள் போகின்ற வழி முழுவதிலும் என்னுடைய கண்கள் அவளுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆர்ந்து கழித்திட. ஆர்தல் என்றால் ஆராய்தல் என்பது கருத்து. கழித்திட என்றால் மகிழ்தல் என்பது கருத்து. ஆகவே பாரதியார் சொல்லுகின்றார், அவளுடைய வருகைக்காக காத்திருந்து அவள் போகின்ற வழி முழுவதிலும் என்னுடைய கண்கள் அவளுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது என்கிறார். இது முதலாவது. அவளுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவள் போகின்ற வழி முழுவதிலும் தன்னுடைய கண்கள் அவளுடைய பின் அழகு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து கழிக்கிறது என்றார். முதலாவது பாட்டிலே அவளுடைய முன் அழகை பார்ப்பவர்கள் உடைய உள்ளத்திலே மன்மதன் பெருத்த காதல் போரை உண்டு பண்ணினான் என்று சொல்லியிருந்தார். இந்த பாடலிலே பாரதியார் அதை ஞாபகம் கொண்டு சொல்லுகிறார். அவளுடைய பின்னழகுகள் ஒவ்வொன்றையும் தான் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லுகிறார். ஞாபகத்திலே கொள்ளுங்கள், அவள் சிறுமியாக இருந்தாலும் அவள் முன் அழகு வாய்ந்தவள் என்று முதலாவது பாடலிலே சொன்ன பாரதியார் இந்த பாடலிலே அவள் பின் அழகும் வாய்ந்தவள் என்று சொல்லுகிறார். மொத்தத்தில் அவள் ஒரு பேரழகியாக விளங்குகிறாள் என்பதை பாரதியார் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அவள் சிறுமியாக இருந்தாலும் ஒரு பேரழகி என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ஆகவேதான் இந்த முதலாவது வரி இரண்டாவது வரி என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், பாரதியார் சிறுமியினுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். அவள் போகின்ற வழி முழுவதிலும் அவளுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததாக கூறுகிறார். இதுதான் ரெண்டு. அடுத்த விடயம் பாருங்கள், மிக முக்கியமான விடயம். ஜாத்த தேர் உருளைப்படு மேளைதான். ஜாத்தல் என்றால் செய்தல், உருவாக்குதல் என்று கருத்து. அப்ப உருவாக்கப்பட்ட தேர் உருளைப்படு என்றால், உருளை என்றால் சக்கரம், தேரினுடைய சில்லுகள்.
அது உருளைப்படு என்றால் உருளைப்படுகின்ற இடங்கள். மேலை என்றால் சிறு விலங்கு அல்லது கொம்பில்லாத சிறு விலங்கு என்பது கருத்து. ஜாண்டு என்றால் எப்போதும் என்பது கருத்து. ஜாண்டும் எப்போதும், ஜாண்டு எப்போதும். தேர் செலும் ஆங்கு ஒழுப்புற்றென இங்கே உவமையை கையாளுகிறார். ஜாத்த தேர் உருளைப்படு மேலைதான் தச்சனாலே செய்யப்பட்ட தேரனுடைய சக்கரங்கள் உருளுகின்ற அந்த வழி முழுவதெல்லாம் அந்த தச்சனாலே செய்யப்பட்ட தேரினுடைய சில்லுக்குள்ளே அகப்பட்டு கொண்ட சிறு விலங்கு ஜாண்டு தேர் செல்லும் அங்கு எப்போதுமே செல்லுகின்ற பாதையிலே அது இழுபட்டு செல்லுவதை போல. சுருக்கமாக சொன்னால், கொம்பில்லாத சிறு விலங்கு தேர்ச்சில்லிலே அகப்பட்டு அந்த தேர்ச்சில்லோடு இழுபட்டு செல்வதை போல உவமை சொல்லுகிறார். கொம்பில்லாத சிறு விலங்கு தேரினுடைய சில்லுக்குள்ளே அகப்பட்டு அந்த தேர் செல்லுகின்ற பாதை நடுகிலும் இழுபட்டு செல்லுவதை போல உவமை சொல்லுகிறார். தச்சனாலே செய்யப்பட்ட தேரினுடைய சில்லுக்குள்ளே அகப்பட்டு கொண்ட சிறு விலங்கு அந்த தேர் செல்லும் பாதையிலே இழுபட்டு செல்லுவதை போல, அதாவது அந்த சக்கரங்களோடு இழுபட்டு செல்லுவதை போல. அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், கோத்த சிந்தனையோடு ஏகி. பாருங்க, கோத்த சிந்தனை என்றால் கோர்க்கப்பட்ட சிந்தனைகள். யாருடைய சிந்தனை? பாரதியார் சொல்லுகிறார், தான் அவளுடைய நினைவுகளாலே கோர்க்கப்பட்டிருக்கிறேன், பல நினைவுகளை ஒன்றாக கோர்த்துக்கிறேன். கோத்த சிந்தனையோடு ஏகி, அவளுடைய நினைவுகளாலே கோர்க்கப்பட்டு சென்றிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதில் மகிழ் கொண்டு, அதில் அந்த அவளுடைய நினைவுகளிலே மகிழ்ச்சி அடைந்து நாள்கள் பல கழித்திட்டனன். அவளுடைய நினைவுகளை நான் நினைத்து நினைத்து பார்த்து பல நாள்களை நான் கழித்து விட்டேன். பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல். சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவை அற்புதமாக சொல்லுகிறார். பூத்த 1, ஜோதி 2. பூத்த என்பது புதிதாக மலர்ந்த மலர், ஜோதி என்பது ஒளி. அவை பாருங்கள், புதிதாக மலர்ந்த மலரினுடைய மலர்ச்சியை போன்றவள் இந்த சிறுமி. ஒளி பொருந்திய முகத்தினை உடையவள் அந்த சிறுமி. ஆகவே ரெண்டையும் இணைத்து சொன்னால், புதிதாக மலர்ந்த மலர்ச்சியை உடையவளும், மலர்ச்சியை ஒத்த முகத்தினை உடையவளும், ஒளி பொருந்திய முகத்தினை உடையவளும் ஆகிய அந்த சிறுமி வதனம், வதனம் என்றால் முகம், முகத்தை திருப்பி என் பக்கம் பார்த்தால் பூத்த ஜோதி வதனம் திரும்புமேல். பாருங்கள், புதிதாக மலர்ந்த மலரை போன்ற மலர்ச்சியும் குளிர்ச்சியும் ஒளி பொருந்தியதுமான முகத்தை என்னுடைய பக்கம் திருப்பினால், திருப்புவாளாக இருந்தால், புலன் அழிந்து, புலன் என்பது ஐம்புலன்களை குறிக்கும். ஐம்புலன். ஆகவே ஐம்புலன்களும் அழிந்து ஒரு புதிய உயிரை நான் பெற்றவன் ஆகிவிடுவேன் என்கிறார். ஆகவே பாரதியார் இதனூடாக தன்னுடைய பிள்ளை காதலை, அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த சிறுமியின் அழகு தோற்ற பொலிவுகளையும் மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆகவே பாரதியார் அந்த சிறுமியினுடைய அழகை காண காத்திருப்பது அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, அவள் போகும் வழியிலே அவளுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைவது அவள் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, பாரதியார் சொல்லுகின்றார், தன்னுடைய மனம் அந்த சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அவ்வாறு இழுபட்டு செல்லுவதற்குத்தான் ஒரு உவமை சொன்னார். ஜாத்ததேர் உருளைப்படும் மேலைதான்
யாண்டு தேர்செலும் ஆங்கு இழுப்புற்று என்று சொன்னார். தச்சனாலே செய்யப்பட்ட தேரினுடைய சில்லுக்குள்ளே அகப்பட்டு கொண்ட சிறு விலங்கு அந்த தேர் செல்லுகின்ற பாதை முழுவதும் அந்த சில்லோடு எவ்வாறு இழுபட்டு செல்லுமோ அதே போல தன்னுடைய மனமும் அந்த சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே பாரதியார் இது அவருடைய பிள்ளை காதலை வெளிப்படுத்துகிறார். அவளுடைய வருகைக்காக காத்திருத்தல் பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவது, அவளுடைய பின்னழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைதல் பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. தன்னுடைய மனம் அவளின் பின்னாலே இழுபட்டு செல்லுகின்றது என்பதை கூறுவதும் அவள் பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதல் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 3 விடயம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 4வது சொல்லுகின்றார், அவளுடைய நினைவுகளாலே கோர்க்கப்பட்டு அதை அவளையே நினைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். 4வது, அதுவும் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் 5வது சொல்லுகிறார், அவளுடைய நினைவுகளை மீட்டி பார்த்து பார்த்து நான் அதையே நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தேன், இன்புற்று இருந்தேன் என்று சொல்லுகின்றார். இது 5வது. இதுவும் அவர் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. 6வது சொல்லுகின்றார், புலன் அழிந்து ஒரு புத்துயிர் எய்துவேன். எப்போ பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல் புலன் அழிந்து ஒரு புத்துயிர் எய்துவேன் என்றார். அவள் தன்னுடைய மலர்ச்சியானதும் ஒளி பொருந்தியதுமான முகத்தை என் பக்கம் திருப்பி ஒரு முறை பார்த்தால் நான் என்னுடைய 5 புலன்கள் எல்லாம் அழிந்து ஒரு புதிய உயிரை பெற்றவனாகி விடுவேன் என்கிறார். இவ்வாறு கூறுவதும் பாரதியார் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆகவே இந்த பாடலிலே பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்ற பல அம்சங்கள் இருந்திருக்கின்றன என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே 1வது பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்ற அம்சங்களில் 1வது சிறுமியின் வரவுக்காக காத்திருத்தல். 2வது, அவள் போகும் வழி முழுவதிலும் அவளுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைதல். 3வது, அந்த சிறுமி போகின்ற பொழுது அவளுக்கு பின்னாலே தன்னுடைய மனமும் போகின்றது என்று கூறுவதும் பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. 4வது, அவளுடைய நினைவுகளாலே கோர்க்கப்பட்டு இருக்கின்றேன் என்று கூறுவதும் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றது. அவளுடைய நினைவுகளை மீட்டி பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன், இன்புற்று இருக்கின்றேன் என கூறுவதும் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. கடைசியாக சொல்லுவார், புதிதாக மலர்ந்த மலரை போன்ற மலர்ச்சியும் ஒளி பொருந்தியதுமான முகத்தை என் பக்கம் ஒரு முறை திரும்பி என்னை பார்ப்பாளாக இருந்தால் என்னுடைய 5 புலன்கள் எல்லாம் அழிந்து ஒரு புதிய உயிரை பெற்றவன் ஆகிவிடுவேன் என்று பாரதியார் கூறுவது பாரதியார் அந்த சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த 6 விடயங்களும் பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றன என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த பாடலிலே கையாளப்பட்டுள்ள அணி என்ன என்று பார்த்தால் உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. அது உவமை அணி எதிலே கையாளப்பட்டிருக்கிறது என்றால் பாரதியார் சொல்லுகின்றார், தன்னுடைய மனம் அந்த சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுகிறது என்று சொல்லுகிறார். பாரதியின் மனம் சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுவதற்கு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த உவமை என்று சொன்னால் அதுதான் தச்சனாலே செய்யப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட தேரின் சில்லுகளுக்குள்ளே அகப்பட்டு கொண்ட
கொம்பில்லாத சிறுவிலங்கு அந்த தேர் செல்லுகின்ற பாதை முழுவதும் அந்த தேர்ச்சில்லுகளோடே இழுபட்டு செல்லுவதை போல தன்னுடைய மனமும் அந்த சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுகிறது என்று சொல்லுகின்றார். ஆகவே பாரதியாரின் மனம் சிறுமியின் பின்னால் இழுபட்டு செல்லுதல் உவமேயம். தேர்ச்சில்லுக்குள் அகப்பட்ட சிறு விலங்கு அந்த சக்கரங்களோடே இழுபட்டு செல்லுதல் உவமானம். பின்னாலே தொடர்ந்து செல்லுதல் பொதுத்தன்மை என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலிலே இனி நாங்கள் பார்க்க இருப்பது என்ன என்று சொன்னால், சிறுமியின் அழகு தோற்ற பொலிவுகளவை என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே சிறுமி பின் அழகு வாய்ந்தவள் என்பது சொல்லுகின்றார். பின் அழகு ஆர்ந்து கழித்திட அந்த சிறுமி போகின்ற பாதையிலே பாரதியார் சொல்லுகிறார், தன்னுடைய கண்கள் அந்த சிறுமியினுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து 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 பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தன என்று சொல்லுவது அந்த சிறுமி பின்னழகு வாய்ந்தவள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே அது அவளுடைய அழகு தோற்றப்பொலிவை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இரண்டாவது நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் பூத்த ஜோதி வதனம் என்று பார்த்திருக்கின்றோம். புதிதாக மலர்ந்த மலரை போன்ற வதனத்தை உடையவள் என்று பார்த்திருக்கின்றோம். ஒளி பொருந்திய வதனத்தை உடையவள் என்று பார்த்திருக்கின்றோம். இவையெல்லாமே சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவை வெளிப்படுத்துகின்றன என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே சிறுமியினுடைய வரவுக்காக காத்திருத்தல், அவள் போகின்ற பொழுது அவளுடைய பின் அழகுகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து ரசித்தல், அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மனம் சிறுமியின் பின்னாலே எழுபட்டு செல்லுகிறது என கூறுதல், அவளுடைய நினைவுகளாலே கோர்க்கப்பட்டு இருக்கின்றேன் என்று கூறுதல், அந்த நினைவுகளை நினைத்து பார்த்து இன்புற்று இருக்கின்றேன் என்று கூறுதல், அவள் தன்னுடைய மலர்ச்சியானதும் ஒளிபொருந்திய முகத்தையும் தன்னுடைய பக்கம் திருப்பினால் தன்னுடைய ஐம்புலன்களும் அழிந்து ஒரு புதிய உயிரை பெற்றவனாகி விடுவேன் என்று கூறுகின்ற விடயங்கள் யாவும் பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதலை வெளிப்படுத்துகின்றன என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே பாரதியார் தன்னுடைய மனம் சிறுமியின் பின்னாலே பாரதியாருடைய மனம் சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுதல் உவமேயம். பாரதியாரது மனம் சிறுமியின் பின்னாலே இழுபட்டு செல்லுதல் உவமேயம். தேர்ச்சில்லுக்குள்ளே அகப்பட்ட கொம்பில்லாத சிறுவிலங்கு அந்த சில்லுகளோடு போகும் பாதை முழுவதும் இழுபட்டு செல்லுதல் உவமானம். தொடர்ந்து இழுபட்டு செல்லுதல் பொதுத்தன்மை என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலிலும் இந்த இரண்டு பாடல்களிலும் முதலாவது பாடல் இரண்டாவது பாடல் ஆகிய இந்த இரண்டு பாடல்களிலும் நாங்கள் பார்த்திருக்கின்ற விடயங்கள் எவை என்று சொன்னால், ஒன்று சிறுமியினுடைய அழகு தோற்ற பொலிவு. இரண்டாவது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பாரதியார் சிறுமி மீது கொண்ட பிள்ளை காதல் வெளிப்படும் விதம், அல்லது பாரதியார் சிறுமியை காண காத்திருந்தமைக்கான காரணங்கள். இந்த பாடல்களிலே கையாளப்பட்டுள்ள உவமை அணிகள் எவை, உருவக அணி எது, இந்த பாடல்களின் மைய கருத்துக்கள் எவை, சிறப்புகள் எவை போன்ற பல விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த பாடல்களுக்கான வினாக்களை விரிவாக நாங்கள் போர்டிலே எழுதி வழங்கப்படுத்துகின்றேன். ஆகவே அடுத்த வகுப்பிலே நாங்கள் உங்களுக்கு ஏனைய 3 பாடல்களையும் பார்ப்போம். அதற்கு அடுத்த வகுப்பிலே இந்த பாடல்களுக்கான விரிவான வினாக்களும் விடைகளும் பார்ப்போம். கடந்த காலத்திலே எவ்வாறெல்லாம் வினாக்கள் வந்திருக்கின்றன, இந்த பாடம் எவ்வளவு தூரம் முக்கியமான பாடம் என்பதை எவ்வாறு நான் உங்களுக்கு நிரூபித்து காட்ட இருக்கிறேன் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள். தரம் 10 மாணவர்களும் தரம் 11 கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பாட அழகாக இருக்கின்றது. இந்த பாடத்திலே இருந்து 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டிலே
ஒவ்வொரு வருடங்களும், அதாவது புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 4 வருடங்களும் நடைபெற்ற இறுதி பரீட்சைகளிலே 4 வருடங்களும் இந்த பாடத்திலே பெரிய கேள்விகள் வந்திருக்கின்றன. ஆகவே நாம் இந்த பாடத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே மாணவ மாணவிகளே, இந்த இணையவழி கல்வி மூலம் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள்.